கார்த்திக் பாவமா பாரு எவ்வளவு இடிஞ்சு போயிருக்காரு. வசு ஷட் அப். என்ன பேசிட்டு இருக்க? லவ் பண்ற பொண்ணு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அம்மா அம்மன் சுத்துறான். இன்னுமா இவனை நம்புற? இவன் உனக்கு வேணும் தானே? இவனுக்காக தானே நீ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண? நீ பேசாம இரு. எதுவா இருந்தாலும் இனிமே நான் தான் பேசுவேன். வாயை திறக்கவே கூடாது. சொல்லு கார்த்திக், இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கிறது? இப்ப என்ன செய்யலாம்? இந்த விஷயத்த எப்படி உங்க அம்மா கிட்ட சொல்ல போற? எங்க அம்மா கிட்ட இப்போ மேடம் எப்படி நான் இந்த டைம்ல சொல்லலனா இனி எப்ப சொல்ல போற? எல்லாம் கைமீறி போயாச்சு கார்த்திக். நீ லவ் பண்றது தெரிஞ்சாதான் உங்க அம்மா அந்த பொண்ணு பாக்குற விஷயத்த கைவிடுவாங்க கார்த்திக். புரிஞ்சுதா? என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிள. அதை ஏத்துக்க போறதும் மறுக்க போறதும் உங்க அம்மா கையில தான் இருக்கு. Now tell me, how are you going to convince your mother? சரி, திங்க் பண்ணுங்க. 1 hour உங்களுக்கு டைம் தரேன். வசு நீங்களும் பேசுங்க. அதுக்குள்ள இந்த விஷயத்த எப்படி உங்க வீட்டுல தெரியப்படுத்த போறீங்கன்னு ஒரு முடிவெடுத்தாகணும். அதுக்கப்புறமும் நீங்க முடிவெடுக்கலன்னா நான் செய்ய வேண்டியதை செஞ்சே தீருவேன். ஆதி, லெட்ஸ் வெயிட் அவுட் சைட். என்னை விட்டுட்டு போயிடலாம் நினைச்சா வசு? நான் என்ன செய்ய? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் பேபி? வேற ஒரு பொண்ணு பக்கத்துல நீ நிக்கிறத கூட என்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. I'm sorry baby. It's okay Vasu, it's okay. It's okay. Fine. நீ இல்லாம நான் மட்டும் எப்படிமா இருப்பேன்? நம்ம கல்யாணத்துக்காக நானும் தானே பாடுபட்டு இருக்கேன். திடீர்னு எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் ஆண்டி இப்படி பண்றாங்க? உனக்கு பொண்ணு பார்த்தா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்களா? இங்க பாரு, யூஸ்வலா அவங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்சிரும். இது வரைக்கும் எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். பட் இந்த விஷயத்துல மட்டும் அவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று பிடிச்சு போச்சு. தட்ஸ் த ப்ராப்ளம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க அம்மா கூட என்ன பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு தான் சொன்னாங்க. எங்க அம்மா நல்லவங்க வாசு, ரொம்ப நல்லவங்க. அதான் அவங்களோட பிரச்சனையே. எங்க பார், அவங்க மட்டும் உன்னை ஏத்துக்கிட்டான்னு ஏன், அதுக்கப்புறம் உயிரே போனாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ ஏன் ப்ளீஸ். எல்லா அம்மாவும் நல்லவங்க தான் பேபி. என்ன, எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் அதிகம், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்? உங்க அம்மா பேச்ச கேட்க போறோமா இல்ல எங்க அம்மா பேச்ச கேட்க போறோமா? தெரியல வசு, ஐம் சோ கன்ஃபியூஸ்ட். எனக்கு தெரியல நான் என்ன முடிவு எடுக்கிறது. என்ன ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன்ல? வாட்? நான் உசுறு வேணா கொடுப்பேன் வசு, நான் ஒரு நாள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யூ கெட் தட்? ஓகே? நீ இல்லைன்னு வை, சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிடுவேன். இதான் ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டி, அம்மா, காவ்யா. பாட்டி, இங்க வா. என்னம்மா? அம்மா.
என்னடி வாடி போன மல்லிச்சார மாதிரி மூஞ்சி விழுந்தவளா வெளியே போன? இப்ப இவ்வளவு சந்தோஷமா வர? ஒண்ணும் இல்ல அத்தை. அவ அழுதுகிட்டே இருந்தா எனக்கு மனசே கேக்கல. அதான் கோவிலுக்கு போயிட்டு வாடின்னு சொன்னேன். என்னடி சரசி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்னக்கா கோவில்ல சாமி ஏதாவது வரங்கிற கொடுத்துச்சா என்ன? அந்த மாதிரியே நினைச்சுக்கோங்க. இந்த தடவை நான் பாஸ் ஆயிடுவேன்னு சாமியே வந்து சத்தியம் பண்ணதான் நினைச்சுக்கோங்க. என்னடி சொல்ற? அப்போ நீ கோவிலுக்கு போல வேற எங்கேயோ சுத்த போயிருக்க. சுத்தறதுக்கெல்லாம் போகல தம்பி, கத்துக்கிறதுக்கு தான் போனேன். நீ ஏதாவது புதுசா பேசுறப்பெல்லாம் எனக்கு வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. எங்க போயிட்டு வந்த? வேற எங்கேயும் போகல பாட்டி. எஸ்எல் லேர்னிங்னு ஒரு கோச்சிங் கிளாஸ் என்ன மாதிரியே ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நடத்துறாங்களாம். அப்படின்னா? அத்தை, குழந்தைங்கள்ல மெதுவா கத்துக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தனியா கோச்சிங் எடுப்பாங்க. அந்த மாதிரி சென்டருக்கு தான் இவ போயிட்டு வரா. என்னடி சொன்னாங்க? டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கம்மா. என்னால மெதுவா தான் கத்துக்க முடியுமா, ஆனா ஐக்கியம் எனக்கு பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல டெஸ்ட் பண்ண பாத்தியா இருக்கு, ஐக்கியூ சரியா இருக்கான்னு பாத்தியா? உன் வேலையை பாருடா. எப்ப பார்த்தாலும் அவளை மட்டம் தட்டிக்கிட்டு. அது சரி, அதுக்காக ஐக்கியம் அதிகமா இருக்கிறவங்களே ஈஸியா பாஸ் பண்ண வச்சிட முடியுமாமா? பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல மார்க் எடுத்தே பாஸ் பண்ண வைக்க முடியுமாமா? கண்ணு, நிஜமாவா சொல்ற? இப்போவாது உனக்கு சாமி கண்ணை திறந்துச்சே. எப்படியாவது பாஸ் பண்ணிடுறீ. அப்பதான் உங்க அப்பா உன்னை மன்னிப்பான். அப்பா ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூட் பா. என்னை விட ஐக்கியூ கம்மியா இருக்கிற நிறைய பேரை அவங்க பாஸ் பண்ண வச்சிருக்காங்களா. நான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உங்களை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமாப்பா? நிஜமாவா? ஆமாம்மா, அங்க கத்து கொடுக்கிற சாரே அப்பா கிட்ட படிச்சு நல்ல மார்க் எடுத்தவரா. என்ன பர்சனலா ட்ரெயின் பண்றது வேற சொல்லிருக்காரு. இந்த தடவை நம்பிக்கை இருக்குப்பா. உன் முகத்தை பார்த்த உடனே பாஸ் பண்ண வச்சிடறேன்னு சொன்னாங்களாக்கும். ஐயோ இல்லடா, முதல்ல எனக்கு கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. அப்புறம் இந்த இன்டர்வியூ மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எல்லாமே முடிச்சிட்டு தான் என் ஐக்கியூ லெவலையே சொன்னாங்க. நீ பாஸ் பண்றதுலாம் ஒரு பிரச்சனையே இல்ல, உன்னை நல்ல மார்க்கே எடுக்க வைக்கிறேன் பாருன்னு அந்த மாஸ்டரே சொன்னாருடா. எனக்கு நம்ம நம்பிக்கையே இல்ல, எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. உன்கிட்ட யாராச்சும் அபிப்பிராயம் கேட்டாங்களா? உன் வேலையை பாரு. அப்பா, முதல் தடவை என்னால முடியும்னு ஒருத்தர் சொல்றத நான் இப்பதான்ப்பா கேட்டேன். அப்படியே சந்தோஷத்துல மனசுலாம் பூரிச்சு போச்சுப்பா. இந்த தடவை நான் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. ஏண்டா சொக்கு, பொண்ணு ஆசையா எவ்வளவு நம்பிக்கையா சொல்றா. நல்லதா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? பாட்டி நீங்க வா. அப்பா போகட்டும் பாட்டி. என் மேல விழுந்திருக்கிறது பெரிய பழி, பெரிய தப்பு. அது அப்பா டக்குன்னு ஒரே நாள்ல மறக்கணும்னு எதிர்பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனம். அவரோட கோவம் நியாயமானது தானே. சரசு, நீ படிச்சு பாஸ் பண்ணாதான் இனிமே அவரை உன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும். புரியுதுமா? இந்த சென்டர்ல பேசினதும் எனக்கு நம்பிக்கை அப்படியே 1000 மடங்கு கூட்டிடுச்சு. இனிமே நீங்களே பாருங்களேன், இந்த சரஸ்வதி எப்படி புது சரஸ்வதி. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் மாத்தி எழுதுறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில வரைக்கும் நீ அழுதுட்டு இருந்தது பார்த்து மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் மனசு குளிர்ந்திருக்கு. அக்கா அதெல்லாம் சரி, அந்த சென்டர்ல படிக்க எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு டியூஷன் ஃபீஸ்? அதை எப்படி கட்ட முடியும்? இல்ல இல்ல, அத பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட வேணாம். அதை நானே பாத்துப்பேன். நீயே பாத்துப்பேனா? எப்படி? நீயே கட்டுவியா? அது சஸ்பென்ஸ். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஏன் செலவிலேயே நானே கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். ஓகேயா? ஒரு தாம்பளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து இவ சொன்னத அது மேல எழுதி வச்சிருங்க. இந்த மாயாஜாலெல்லாம் நடக்கணும்னா அப்படி யாராவது மந்திரம் போட்டாதான் உண்டு. இவளுக்கு வேற வேலையே இல்ல. அவன் கிடக்கறான் விடுறி. நீ ஒழுங்கா படிச்சா போதும். இருக்கட்டும் பாட்டி, பேசிட்டு போகட்டும். அவன் என்ன இப்படி மட்டும் தட்டுதான் எனக்கு வைராகியம் அதிகமாகும். அவனை ஜெயிச்சு காட்டணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள வரும். பேசட்டும், அது எனக்கு நல்லதுதான். நீ நிம்மதியா படிக்கா. இப்போ உன்னை பார்க்க எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஹாப்பியா இருக்குல்ல? நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஐயோ என் செல்ல குட்டி. நீ நான் சொன்ன கிளர்க்க நேர்ல போய் பாரு.
என் பேரை சொல்லு. ஆ. எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துருவாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ம். அப்புறம் நேதாஜி சார்? அதை நான் பாத்துக்கிறேன். கால் பண்ணி பேசிடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேஷண்டோட ஃபைனல் ரிப்போர்ட் எடுத்துருங்க. டாக்டர், ஆ? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? இப்பவே பண்ணிடலாம். அதை சொல்ல தான் வந்தேன். ஆனா கட்டாயம் அவங்கள கவுன்சிலிங் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். ஒரு சிக்கலால இவ இப்படி பண்ணிட்டா. ம், இப்போ அந்த சிக்கல் தீர்ந்துடுச்சு. இனி ப்ராப்ளம் வராது. ரைட். இந்த மருந்தை வாங்கி கொடுத்துருங்க. ம். ஆதி, இவங்க செக்அப் பண்ணிட்டு ஃபைனல் ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு கேஸ் ஹிஸ்டரி தருவாங்க. இனிமே இந்த மாதிரி நடந்தா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. நாங்க ஒரு 5 மினிட்ஸ் பர்சனலா பேசணும். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்புங்க டாக்டர். ஓகே, ஷியர். தேங்க்யூ டாக்டர். என்ன முடிவு பண்ணிருக்க கார்த்திக்? இல்லை மேடம், அது உங்க வீட்ல எப்ப விஷயத்த சொல்ல போற? மேடம் எங்கள் அண்ணன்கிட்ட பேசி அவர் எங்கள் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது நீ எங்கள் அம்மா முடிவு பண்ண மாட்ட. நானே முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கும் வசுக்கும் மேரேஜ். ரெஜிஸ்டர் மேரேஜ். மேடம் அப்பா அம்மா கிட்ட பேசி கார்த்திக், ஐ டோன்ட் கேர். நீ உன் அண்ணன் கிட்ட சொல்லுவியா? உங்க அண்ணன் உங்க அப்பா கிட்ட சொல்லுவாரா? அவரு உங்க அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி எப்போ எப்போ இதெல்லாம் முடியறது? இப்போ உங்க அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது கார்த்திக். இந்த மாதிரி கொக்கு தலையில வெண்ணெய் வச்சு பிடிக்கிறதுக்குள்ள என் பொண்ணுக்கு காரியமே நடந்துரும். எனக்கு என் பொண்ணோட உயிர் முக்கியம். புரிஞ்சுதா? எனக்கும் வசுவோட உயிர் முக்கியம் மேடம். வசுவோட உயிரை நீ மதிக்கிறதா இருந்தா நான் சொல்றபடிதான் நடந்தாகணும். புரியுதா? நாளைக்கு காலையில 10:11 உங்களுக்கு கல்யாணம். எல்லா ஏற்பாடுகளும் ரெடி. நைட்டுக்குள்ள நான் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். உலகமே அழிஞ்சாலும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது உறுதி. என்ன தலைய கூட ஆட்ட மாட்டேங்கிற? நாளைக்கு 10 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர. இது இந்த சந்திரகலா எடுத்த முடிவு. இதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஃபைனலா உங்க காதலுக்கு இருக்கிற தீர்வு இதுதான். இதுக்கு மேல அம்மாவா என் பொண்ணோட உயிரோட விளையாட நான் தயாரா இல்ல. நீ வர. இந்த கல்யாணம் நடக்கணும். இல்லனா நீ நினைக்காததெல்லாம் நடக்கும். பாத்துக்கோ. கிளம்பலாம். நாளைக்கு காலையில 10 மணி. மறந்துடாத.
எடுத்துட்டு வந்துட்டியா? எல்லாரும் வாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. இந்தாப்பா. தமிழ் இந்தா. அம்மா என்னம்மா குட் நியூஸ்? சர்ப்ரைஸா ஸ்வீட் எல்லாம் தரீங்க? எனக்கே சர்ப்ரைஸ் தான். ரொம்ப ரொம்ப குட் நியூஸ். என்னங்க நீங்களே அதை சொல்லுங்க. நீயே சொல்லுமா. ஐயோ இப்ப யாராச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா? ஏண்டி அவசரப்படுற? சொல்றேன். நம்ம குணசேகர் அண்ணா உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கேகே நகர்ல இருக்கும்போது ஒரு 4 வீடு தள்ளி இருப்பாரே. டெய்லி அப்பாவும் அவரும் கம்பெனிக்கு சேர்ந்து போவாங்களே. ஞாபகம் இருக்குமா? டெய்லி ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அப்பா வாங்கிட்டு வராரோ இல்லையோ எனக்கு ஏதாவது தின்றதுக்கு வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த அங்கிள் தானே? ஆமா அவரே தான். மா அந்த அங்கிள் இப்ப வேற லெவல்மா. வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இல்ல, இப்ப கிரானைட் எக்ஸ்போர்ட்னு எங்கேயோ போயிட்டாரு. எங்கேயும் போல. காலையில நம்ம வீட்டுக்கு தான் வந்திருந்தாரு. அதுவும் பழைய பாசத்தோட பழைய பணிவோட நான் அவார்டு வாங்கினதுக்கு என்ன வாழ்த்த வந்திருந்தாரு. பரவாயில்லையே, இன்னும் அப்படியே இருக்காராமா? கொஞ்சம் கூட மாறல. இன்னும் என்ன அம்மானும் அப்பாவை ஐயான்னு கூப்பிடுறாருன்னா பாத்துக்கோ. ஏன் அம்மா இதுக்கு போய் ஸ்வீட்டாமா? அப்படி இல்லடி, அதுக்கு மேல இருக்கு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஞாபகம் வந்துருச்சு. டிவி பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்களே, ஓரமா உட்காந்துட்டு சத்தம் இல்லாம பாத்துட்டு அப்படியே சத்தம் இல்லாம போயிடுவாங்க. ரொம்ப கூட பேச மாட்டாங்கல்லம்மா? கரெக்ட். அன்னைக்கு டிவி பார்க்க வந்த 2 பொண்ணுங்களும் இனிமே நம்ம வீட்டு நிர்வாகத்தை பார்க்க போறாங்க. அம்மா தயவு செஞ்சு விஷயத்த சீக்கிரம் சொல்லுமா. சொல்றேன்டி. காலையில எதேச்சியா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரியவ எம்ஃபில் படிச்சிருக்காளாம், சின்னவ MBA படிச்சிருக்காளாம். நல்ல இடம், நமக்கு ஏத்த இடம். பொண்ணுங்க அடக்கம்னா அடக்கம், அவ்வளவு அடக்கம், அவ்வளவு அறிவு. ஏதோ டக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சு, உடனே கேட்டுட்டேன். எங்க 2 பசங்களுக்கும் உங்க பொண்ணுங்களை தரீங்களான்னு. ரெண்டு பேருக்குமா? ஆமாப்பா. ஒரே வீட்ல இருந்து அக்கா தங்கச்சிங்க வந்தா குடும்பம் பிரியாதுல்ல, ஒத்துமையா இருப்பாங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். ஆமாமா அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க? பெரியவ எம்ஃபில் படிச்சிருக்கான்னு சொன்னல, அந்த மது என்னடி படிச்சிருக்கா? எம்ஃபில்ங்கிறது அவளதை விட பெரிய படிப்பு தானே? ஆமாமா அதை விட பெரிய படிப்பு தான். பாத்தியா? அதே மாதிரி சின்னவ MBA படிச்சிருக்கா. நம்ம கார்த்திக்கு பொருத்தமான படிப்பு. அதான் வாய் விட்டு கேட்டுட்டேன். அண்ணனும் உடனே சரின்னு சொல்லிட்டாரு. ஹை அண்ணா, சூப்பர்ண்ணா, கங்க்ராட்ஸ்ண்ணா, கை கொடுண்ணா. நீ ரொம்ப லக்கி தான். தமிழண்ணா உனக்கு கங்க்ராட்ஸ். பாப்பா, அந்த சார் என்னடானா இப்பவே என் பொண்ணுங்களை கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன்னு படபடன்னு பேசுறாரு. அம்மா என்னடானா உங்க பொண்ணுங்களுக்கு சம்மதமானு கேட்டுட்டு அப்புறமா முடிவை சொல்லுங்கன்னு தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. நீ ஏன் நியாயத்தை கேளு பாப்பா. ஏமா அந்த அங்கிள் கிட்ட அப்படியே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் டிலே பண்ற? பின்ன அந்த மது கிட்ட ஒரு தடவை பட்ட அவமானமே போதுமே, திரும்ப பொண்ணுங்க கிட்ட அவமானப்பட முடியுமா? அதான் அண்ணனையே கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் உடனடியா 2 பொண்ணுங்களுக்கும் சம்மதம், ரொம்ப சந்தோஷம்னு தகவல் கொடுத்துட்டாரு. சூப்பர்மா. ஏன் நிக்கிறீங்க? வந்து சாப்பிடுங்க. அம்மா அப்போ உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களாமா? 2 வீட்டுக்கும் சம்மதம். எதுக்காக லேட் பண்ணணும்? ஏங்க சுந்தரம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி
பொண்ணு பார்க்க நாள் கேட்க சொல்லிருந்தேனே, கேட்டிங்களா? ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். பாத்தீங்களா, சரியா போச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? நம்ம ஜோசியர் சுந்தரம் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க நாள் குறிக்க சொல்லிருந்தேனே, கேட்டிங்களா?